ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அறிவிச்சிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேகன்சி எடுத்தாலுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரியர் மூலமா வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன், இவங்க தான் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆட்களை கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்ப்போம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே உடனுக்குடனே கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வேலைக்கு நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஸ்டார்டிங் டேட்னு பார்த்தோம்னா 30/12/2024 இருந்துட்டு அதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தோம்னா 7/2/2025. இந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாபுக்கான ஆன்லைன் டெஸ்ட்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மார்ச்ல இருந்து கனெக்ட் பண்றாங்க. இதுக்கான சேலரியும் பார்த்தோம்னா 3 லட்சத்துல இருந்து 12 லட்சம் கொடுக்குறாங்க, பர் இயர்லி கொடுக்குறாங்க. ஸோ மந்த்லி பார்த்தோன்னா ஆவரேஜா நமக்கு மினிமம் வந்துட்டு 25 இருந்துட்டு மேக்ஸிமம் 1 லேக் வரைக்கும் கிடைக்கும். இது பேசிக் சேலரி மட்டும்தான். இது இல்லாம அவங்க கொடுக்குற மந்த்லி டார்கெட், இயர்லி டார்கெட் நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் இன்சென்டிவ்மே கிடைக்கும். இந்த ஜாபுக்கான மோட் ஆஃப் செலக்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூமே இருக்கும். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லா கேட்டகரிக்குமே 470 ரூபா வாங்குறாங்க. இதுல வந்துட்டு எந்த விதமான ரிடக்ஷனுமே கிடையாது. இந்த ஜாபுக்கான பதவிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர், மேனேஜர், சீனியர் மேனேஜர் சொல்லிட்டு பல விதமான கேட்டகரி இருக்கு. இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு மினிமம் வந்துட்டு கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். அது வந்துட்டு எனி டிகிரி, அதாவது நீங்க எது முடிச்சாலுமே தாராளமா அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டிகிரி இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம மினிமம் பார்த்தோன்னா உங்களுக்கு 50% மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 35 வயசு வரலும் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்துருக்க 7/2/2025 இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை நீங்க மீட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 1ல இருந்து 10 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கம்பல்சரி கேட்கறாங்க. சோ இந்த ஜாபை பொறுத்தவரை உங்களுக்கு மினிமம் வந்துட்டு அட்லீஸ்ட் 1 இயர்னால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிபிகேஷனை பொறுத்தவரையும் நீங்க படிச்சிருக்க டிகிரி பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் கோர்ஸ்ல படிச்சிருக்கணும், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் முடிச்சிடக்கூடாது, அதையுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரொபேஷன் பீரியட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் கொடுக்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அந்த 6 மந்த்துக்குள்ளே உங்களுடைய வேலை வந்துட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கணும். அதே மாதிரி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனிவேர் இந்த இந்தியா, அதாவது இந்தியாவுக்குள்ள உங்களுக்கு எங்க வேணாலும் ஜாப் லொகேஷன் இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிறையவே இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டையும் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாபுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாம் பொறுத்தவரையும் இதுக்கான பேட்டர்ன் பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டல் மார்க்னு பார்த்தா உங்களுக்கு 100 மார்க் இருக்கு. இதுக்கான டோட்டல் டூரேஷன் பார்த்தா உங்களுக்கு 1 hour கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் உங்களுக்கு ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்குமே எடுக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா 1/4 அப்படின்னு அடிப்படையில உங்களுக்கு டிடெக்ட் பண்றாங்க. இதுக்கான கால் லெட்டர் பொறுத்தவரையும் உங்களுக்கு இமெயில் இல்லைன்னா SMS மூலமா பாத்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விசாகப்பட்டினம், டெல்லி, பூனே, ஜெய்ப்பூர் சொல்லிட்டு அதர் ஸ்டேட், இங்க கொடுத்துருக்க அதர் ஸ்டேட் தான் போயிட்டு நம்ம வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நியர்பைல எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கோ அங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் டிராபேக். நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கலாம், சோ அவங்க கொடுக்கல. இந்த ஜாபுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ண சொல்லி ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களை பத்தி சம் டீடைல்ஸ் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்க அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண மாதிரி இருக்கணும். உங்களுடைய டாக்குமெண்ட் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க போட்டோ வந்துட்டு இந்த சைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் தம்பு பிரச்சனை கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையும் பேங்க் எக்ஸாம்ல காமனா கேட்பாங்க. சோ நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல ஐன் ரைட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்க நேமை ஃபில் பண்ணுங்க, அதுல எழுதிட்டு சோ ரெக்யூர்ட் நீங்க வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். பேங்க்ல ஒர்க் பண்ண சொல்லி இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.